ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். என்னோடய பையனுக்கு 1 இயர் 6 மந்த் ஓல்ட் ஆகுது. நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒன்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் பாதி அளவு வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட எண்டை கட் பண்ணி வீசிட்டு நடுவில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலோடையே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொதி வந்ததும் இட்லி பிளேட்டில் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி நைஃப் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இது நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கணும். இப்போ கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் வச்சிடலாம். அந்த ஆவிலே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் நம்ம ஆறின பிறகு இதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ கிழங்கோட தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பெரியவங்களாக இருந்தால் நம்ம இதை அப்படியே வந்து சாப்பிட்லாம். ஆனால் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசிச்சுக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து கொடுத்துர்லாம். என்னோடய பையனுக்கு 1.5 வயசு ஆகிறதுனால நான் வந்து இந்த மாதிரி மசிச்சுட்டே வந்து கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவேன். இப்போ 1 வயசு ஆகுதுன்னா இதில் கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பியூரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.